வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் டே நம்பர் 3க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டே நம்பர் 3ல் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா குரூப் 1 2024 கொஸ்டின். ஸோ இந்த குரூப் 1 கொஸ்டினில் நிறைய கொஸ்டின் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்குது. அதே டயத்தில் ஒரு சில ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஷார்ட்கட் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல் எல்லாமே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்காது. எல்லாம் கலந்து தான் இருக்கும். அது எந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணணும், எந்த இடத்துல கொஞ்சம் அதுக்கான எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய, நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய நேரம் தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ இவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா நம்ம அதை எப்படி சரி பண்ணுறதுனா ப்ராக்டிஸ் மூலயமா தான். ஓகே, இப்போது இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிங்க. PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியினர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் U இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர், மேலும் அவர் P ஐ மணந்து கொண்டுள்ளார். P என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளார். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளார் எனில் கீழ்கண்டவற்றில் யார் வீட்டில் இருக்கும் பெண் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ டிஎன்பிசி கொஸ்டினில் ரீசனிங்லே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டினை ஒருவேளை நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு, ஸோ எத்தனா நம்பர் கொஸ்டின் அப்படின்ட்டு நீங்கள் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப மைண்ட் அளவில் சைக்காலஜி ப்ராப்ளம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கஷ்டமான கொஸ்டின்லேருந்து மேக்ஸ்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்படியே எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ போய் எப்படி கஷ்டமாக இருக்கே, பின்னாடி எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் தோணும். ஆனால் அது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கஷ்டமான கொஸ்டின் கொடுத்து கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின், கஷ்டமானதுன்னு இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின் கொடுத்து டைம் பாஸ் பண்ண விட்டு அப்போ அடுத்தடுத்தது வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் இது எதுக்குமே நம்ம பயந்துடக்கூடாது, கான்ஃபிடென்ட்டாக நம்ம அட்டன் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க? PQRSTU. ஓகேவா? ஸோ இதில் 6 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் 2 திருமணமான தம்பதியர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த லெட்டரும் அவங்க ஒர்க் பண்ணுறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ T அப்படின்னா ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க யார் அப்படிங்கிறத, இப்போ T அப்படிங்கிற ஒரு டீச்சர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆசிரியர். ஓகேவா? அடுத்தது அவர் R மற்றும் U இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டார். அப்போ இவர் வந்து யாரை கல்யாணம் முடிச்சிட்டாரு? ஒரு மருத்துவர். ஓகே, ஸோ திருமணம் முடிச்சவர் வந்து ஒரு மருத்துவர். இதில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும். மருத்துவர் அப்படிங்கிற ஒரு தாயார். ஓகே, ஸோ தாயார் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ இப்போ ஒரு சிம்பிள் நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஆண் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ளஸ் ஆகும், பெண் அப்படிங்கிறவங்களுக்கு மைனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா. அப்போ இவர் பெண் அப்படின்னா இவங்க கல்யாணம் முடிச்சவர் ஒரு ஆண் தானே. ஓகேவா? அப்போ இது ஒரு தம்பதியர். இப்போ இவர் இந்த மருத்துவர் யார், என்ன லெட்டர்னு தெரியாது, அதெல்லாம் மென்ஷன் பண்ணலை, எல்லாம் கலந்தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து யாரோட தாயார்? R மற்றும் Uவோட தாயார். அப்போ Rம் Uவும் வந்து உடன் பிறந்தவங்க. ஓகேவா? ஸோ R மற்றும் U அப்படிங்கிறவங்க உடன் பிறந்தவங்க. அப்போது இவரோட அப்பா அம்மா தான் அந்த Tயும் அந்த மருத்துவரும். ஓகேவா? ஆசிரியரும் அந்த மருத்துவரும். ஓகே, அப்போ எங்கே வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இங்கெல்லாம் தனித்தனி க்ளூ தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். அடுத்தது Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர். ஓகே, இப்போ இங்கே Q வந்து எங்கே ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இல்லை, அதனால் அதை தனியாக நோட் பண்ணிக்கணும். ஸோ Q அப்படிங்கிற ஒரு சட்ட வல்லுநர். அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு லா அப்படிங்கிற சட்ட வல்லுநர் அப்படிங்கிற நோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேலும் அவர் P ஐ மணந்து கொண்டார். அப்போ இங்கே 2 தம்பதியர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஒன்று T, இன்னொன்று மருத்துவர். அந்த மருத்துவர் என்ன லெட்டர்னு தெரியலை. ஓகேவா? அதை தான் இங்கே ஆப்ஷன்லேயே கேள்வியாக கேட்டிருக்காங்க. சாரி, யார் வீட்டில் இருக்காங்கன்னா கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது இங்கே P லாயர். ஓகே, ஒரு சட்ட வல்லுநர். அவர் வந்து யார் மணந்துக்கிட்டாங்க? P ஐ மணந்து கொண்டார். அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னா P என்பவருக்கு ஒரு மகன், ஒரு பேரன் உள்ளார். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளார். இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிங்க. T அப்படிங்கிறவருக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, ஆசிரியர் அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்தது இன்னொருத்தவர் மருத்துவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 2 தம்பதியரில் ஒரு தம்பதி வந்துட்டு தாத்தா பாட்டி அப்படிங்கிற கேட்டகரிக்கு நம்ம கொண்டு வரணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் மேலே கொண்டு வாங்க. ஸோ கியூவும் பியும் இருக்காங்க. ஓகேவா? இதில் யார் என்பவருக்கு மகனும் பேரன் உள்ளா பிங்கிறவருக்கு தானே. அப்போது இந்த பியோட மகன் இந்த டீச்சர் தான் ஆணு டீச்சராக இருக்கலாம். அவரோட பேரன் இங்கே ஆறு. இப்போ இதில் வந்து பேரன் அப்படின்னா ஆரோ யூவோ இதில் யார் வேணால் பேரனாக இருக்கலாம், இன்னொருத்தவங்க பேத்தியாக கூட இருக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அதை கரெக்டாக லிங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. கியூவும் பியும் தம்பதியர். இதில் பிக்கு ஒரு மகன் உள்ளார். அப்போ கியூவும் பியும் வந்துட்டு அந்த தாத்தா பாட்டி அப்படிங்கிற மகன்கிறத நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இவர் வந்து யாரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க? இந்த மருத்துவரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? மருத்துவரை கல்யாணம் முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவருக்கு மகன்கள், அதாவது மருத்துவரோட தாயார் தானே இந்த ஆர் மற்றும் யூவோட தாயாரான அவர் தானே மருத்துவம் சொன்னாங்க. அப்போ இவருக்கு மகன் தானே. இதுதான் ஃபைனலானது. ஓகே, இதில் இருந்தே நீங்கள் நல்லா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த அவங்க கொடுத்துருக்க PQRSTUவில் எது வந்துட்டு இருக்குது எது இல்லை அப்படின்னு பார்க்கணும். இப்போ பி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே, கியூவும் இருக்காங்க, ஆர் வந்து கீழே இருந்தாங்க. ஓகே, ஸோ பேரன் இந்த மாதிரி இருந்தாங்க, யூவும் இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி இருக்காங்க, லாஸ்ட்டில் என்ன இல்லை, எஸ் மட்டும் இல்லை. அப்போ அந்த மருத்துவர் என்ன இதுன்னு எடுத்துக்கலாம், எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுதான். இப்போ அவங்கவுங்க வேலையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ கியூ வந்து நம்ம லான்னு பார்த்துருந்தோம்ல, அப்போ கியூங்கிற ஒரு லாயர், இவரும் வந்து வேலைக்கு போயிடுவார். ஓகேவா? டி அப்படிங்கிற ஒரு டீச்சர் நம்ம பார்த்துருந்தோம், இவரும் வேலைக்கு போயிடுவாங்க. எஸ் அப்படிங்கிறவர் ஒரு டாக்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம், இவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்க 2 தம்பதியரில் யார் வீட்டில் இருக்கா இதான கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் அப்படி தானே கேட்டிருக்காங்க. அப்போ யார் வீட்டில் இருக்கும் பெண் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பி அப்படிங்கிறவங்க தான் வீட்டில் இருக்காங்க. ஓகேவா? சார் மற்றவங்க இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடியலை, பேரம்பேத்தி இந்த மாதிரி கான்செப்ட்டு இங்கே எதுவுமே சொல்ல. வீட்டில் 2 தம்பதியெல்லாம் ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே பி அப்படிங்கிறவங்க தான் வீட்டில் இருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டினை ஒவ்வொரு குழுவுமே நம்ம கவனமாக நோட் பண்ணணும். ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.